விக்னேஷ் ஆட்டோ ஒர்க்ஷாப் சின்னம்மூர் இன்னைக்கு வந்திருக்க ஆட்டோ ஆளுன்னு பார்த்தீங்கன்னா அரசநாயக்கனூர்லேருந்து சின்ன பகவதி ஆட்டோ வந்திருக்காரு. என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீல் டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் அகன்றிருக்கு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா வேற வேற நட்டுகளை மாற்றி போடுறதுனாலயே அவருக்கு பஞ்சர் ஓட்டிட்டு நட்டுகளை வந்து டைட்டு புல் டைட்டு வைக்காதனாலே இந்த கம்ப்ளைண்ட் வருது. பாருங்க அவுத்துக்கு இருக்காரு மெக்கானிக் என்ன அவுக்குறது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி ரன்னிங்கில் வரப்போ கட கட கடன்னு வீடு வந்து ஆடி ஆடி ஓடுது. அதனாலவே வண்டி வேமா போக மாட்டேன்னு சொல்லி பகுதி சின்ன பகுதி ஆட்டாக்காரு சொன்னார். பாருங்க எவ்வளோ ஓட்ட ஆண்டுருக்குண்டு. இப்படி இருந்துச்சுன்னா நட்டுகள்லாம் கட்டாயி டயர் உருகிட்டு வெளியில் அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ வந்து மெக்கானிக் என்ன அவுத்து வீலை கீழே வச்சிட்டாரு. பாருங்க எவ்வளோ போட்டு தேஞ்சிருக்குன்னு இல்லை. இந்த மாதிரி தேவர் செய்வார் எப்போ பார்த்தாவே. வீலில் டைட் வைக்க மாட்டார். சரின்னு சொல்லிட்டு மெக்கானிக் என்ன அவுத்து ட்ரம்மு எல்லாம் கீழே வச்சிட்டாரு. இப்போ வந்து ட்ரம்முக்கு ஆயுசலுக்குள்ள வாசரு 4 ஓட்ட வாசரை வந்து அவுத்துக்கு இருக்காரு. அவுத்து ஓரத்தில் வச்சுட்டு ஆயுசில் வந்து சுற்றி பார்க்குறாரு. ஆயுசில் எதுவும் பேரிங்க எதுவும் போயிருக்கான்னு பார்க்குறாரு. பேரிங்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கு. பாருங்க எவ்வளோ அறுத்து இருக்குன்னு இல்லை. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப சேதமாயிடுது. அதனாலதான் வந்து வீடியோவில் காமிக்கிறாரு மெக்கானிக் என்னை. பாருங்க எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு பாருங்க. வீடு வந்து நட்டை வந்து வீல் நட்டுகளை தட்டி அவுத்துக்கிட்டாரு மெக்கானிக் என்னை. 4 நட்டு போல்ட்டு புறாத்தி போல்ட்டுகளை வந்து அவுத்துட்டார் 4 போல்ட்டு. இப்போ வந்து ஆயுஷை சுற்றி பார்க்குறாரு எது சேக்கு இருக்கான்னு சொல்லி. சேக்கில் ஃப்ரீயாத்தையும் சுற்றுது வீல். அடுத்தபடியாக வந்து போல்ட்டுக 4 போல்ட்டையுமே வந்து வீல் போல்ட்டை ஒரு போல்ட்டவா வந்து மாட்டிக்கிருக்காரு. 2 போல்ட்டை மாட்டிட்டாரு. 3ஆவது போல்ட்டை மாட்டிக்கிருக்காரு. 4மே மாட்டி முடிச்சுட்டு அடுத்த வந்து ஒன்றா வந்து டைட் வச்சுருக்காரு. டைட் வச்சு ஒரு வழியாக மாட்டி முடிச்சிட்டாரு. டைட் வச்சு மாட்டி முடிச்சதுக்கு பிறகு 4 ஓட்ட வாசரை மாட்ட போகிறாரு. 4 ஓட்ட வாசர் இதே என்ன கேட்டிங்கன்னா ட்ரம்மு வந்து ப்ரைஸ் ஊக்கும் ட்ரம்முக்கு இந்த நட்டு மாட்டினோம் பிளேட்டு மாட்டினோம்னாத்தே பிளேஸ் கிடைக்கும். இல்லைன்னா பெரிய சுத்தாது. இப்போ வந்து ட்ரம்மை மாட்டிட்டாரு. மாட்டிட்டு சுற்றி பார்க்குறாரு. பெரிய சுற்றுது வருங்க. இந்த டிஸ்கை வந்து ஓட்ட ஆட்டாக வந்து போட முடியாது. அது கண்டம் ஆயிடுச்சு. வேஸ்ட்டாக முடித்த ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் ஸ்டெப்னி டயரை தூக்கி மாட்டிக்கிருக்காரு. காடியில் வந்து கரெக்டாக 4 போல்ட்டு சேர்ற மாதிரி செட் பண்ணி மாட்டிட்டாரு. மாட்டிட்டு 16ஆம் நம்பர் நட்டு வாசரை வந்து ஆப்போசிட்டில் போட்டு வாசரை போட்டுக்கிருக்காரு. டைட் வைக்கிறதுக்கு நட்டை டைட் வைக்க போகிறாரு. இப்போ வந்து நட்டு 16ஆம் நம்பர் நட்டை கையில் வந்து ஆவட்டிட்டு வச்சுக்கிருக்காரு. ஆப்போசிட்டில் டைட் வைக்கணும். எதிர்த்தாப்புல இல்லைன்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கமாக டைட் வச்சோம்னா மரம் வந்து த்ரெட்டெல்லாம் காலி ஆயிடும். அதனாலே ஆப்போசிட்டில் டைட் வைக்கிறார். மாற்றி மாற்றி கையில் டைட் வச்சுட்டாரு. இப்போ அடுத்து 16ஆம் நம்பரு பவுல் 16 போட்டு டைட் வச்சுக்கிருக்காரு. வண்டி மேலே தூக்கி இருக்கும் போதே புல் டைட் வச்சிடணும். டைட் வச்சதுக்கப்புறதே இறக்கி விட்டு டைட் வைக்கணும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி தவறுகள் அவங்களும் செய்யாமல் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்குவாங்க. இப்போ மெக்கானிக் என்ன வண்டி இறக்கி விட்டு புல் டைட் வச்சுக்கிருக்காரு. விட்டு இறக்கி விட்டு கரெக்டான அளவு ஸ்பானரை போட்டு டைட் வைக்கணும் ஃபுல்லாக. அப்படி வைக்கணும்டா இந்த மாதிரி தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் வரும். அதை வந்து அளவு டைட் வச்சு கரெக்டாக செட் பண்ணிக்கிருக்காரு. போதுமான டைட் வச்சுட்டாரு. வண்டியை வந்து பகுதியாத்தா ஊருக்கு கிளம்பிட்டாரு. நன்றி, வணக்கம், போயிட்டு வானே, டாட்டா, பாய் பாய்.